வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரொம்ப இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் மொழி வரலாறு. தமிழ் மொழிக்கு எப்படி இப்போ 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கோ, இப்போ 21ஆம் நூற்றாண்டுனா ஒரு நூற்றாண்டுக்கு 100 வருஷம். அப்போ அந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய மன்னர்கள் ஆண்டிருப்பாங்க. அது மாதிரி அவங்களோட வரலாறு பார்க்குறது தான் கல்வெட்டில் இருந்தும், அப்புறம் அகழ்வாராய்ச்சி, இந்த நாணயங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சி எந்தெந்த மன்னர்கள் ஆண்டாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் தமிழ் மொழிக்கும். இப்போ இந்த தமிழ் மொழி வரலாறை நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சு இந்த தமிழ் மொழிக்கு நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை நிறையா பாகுபாடாக பிரித்து மொழி ஒரு காலகட்டத்துலேயும் எப்படி எப்படி மாறிட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் தமிழ் மொழியில் பாதிக்கு பாதி இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தி, இந்த வடச்சொல் இதெல்லாம் நிறையா உள்ளார பேச்சு வழக்கிலேயே நிறையா வந்துருச்சு. அப்புறம் இதனால் இன்னும் தமிழ் மொழி இன்னும் மாறுபட்டுக்கிட்டே வருது. ஸோ இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டு கூட 21ஆம் நூற்றாண்டு முடிஞ்சக்கப்புறம் கூட இதுக்கு கூட ஒரு புக் எழுதலாம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தமிழ் மொழி காலங்காலம் மாறிக்கிட்டே வரும். ஸோ இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கு வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது சக்திவேல் அவர்கள் எழுதின புத்தகம் தமிழ் மொழி வரலாறு. இதில் பார்த்திங்கன்னா எப்படி பிரிச்சிருக்காரு தமிழ் மொழி வரலாறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் மொழி எப்படி தோன்றுச்சு அப்படின்னு ஒன்று, ரெண்டாவது பழங்கால தமிழ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு, அடுத்தது இடைக்கால தமிழ், அடுத்தது தற்காலிக தமிழ். தற்காலிக தமிழ்னால் இப்போ இருக்கிற தமிழ் 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பிரிச்சிருக்காரு. எப்படி தோன்றுச்சு, பழங்கால தமிழ், இடைக்கால தமிழ், தற்காலிக தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காரு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சில கல்வெட்டில் தமிழ் எப்படி இருக்குது, கல்வெட்டுகளில் தமிழ் மொழியெல்லாம் எந்த வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அடுத்தது தமிழ் பிற மொழி கலப்பு, தமிழில் பிற மொழிகள் எப்படி எப்படியெல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. தமிழ் கிளைமொழி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. கிளைமொழினா மற்ற மொழிகள் கூட எப்படி எப்படியெல்லாம் தொடர்பில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தமிழ் சொற்பொருளும், அடுத்தது தமிழ் தொடரியல், தமிழ் வரி வடிவம் எப்படியெல்லாம் இது வரைக்கும் மாறிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு புக்கு ஒன்று சக்திவேல் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதை வாங்கி படித்து பாருங்கள். ஸோ தமிழ் மொழிகள் எப்படி எப்படியெல்லாம் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை படித்தா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தமிழ் மொழியை பற்றி படித்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.